வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோ அபிரவியின் வீடியோஸுடைய 50வது வீடியோ. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். நிறைய தூரம் நம்ம ஒன்றாக பயணம் செய்ய போகிறோம். நம்முடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், அது அறிவியல் தெளிவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 3 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அண்டு இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அப்படிங்கிறது என்னென்னா லைனியர் ஐசிஸ் கேட்டகரியில் வரும். டிஜிட்டல் ஐசிஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்தோம். இந்த பார்ட் 3ல் லைனியர் இன்டகிரேட்டட் ஐசி, அதுவும் 7800 சீரீஸ் 7900 சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். 7800 சீரீஸ் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் ஐசி, 7900 சீரீஸ் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி. இந்த ஐசி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பின் ஐசி. பின் நம்பர் 1 வந்து இன்புட், பின் நம்பர் 2 கிரவுண்ட் காமன், பின் நம்பர் 3 வந்து அவுட்புட். இந்த ஐசியுடைய ஒரு இன்டர்னல் சர்க்கியூட்டை இந்த படத்தில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 டிரான்சிஸ்டர், ஒரு 22 ரெசிஸ்டர், 2 ஜீனர் டயோட், ஒரு கெப்பாசிட்டர், இது எல்லாம் கலந்து தான் ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு வெளியில் தெரிகிறது சிம்பிளாக 3 பின் மட்டும்தான் இருக்கும். இந்த ஐசியுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 3 டெர்மினல் ரெகுலேட்டர்ஸ் ஐசி. அவுட்புட் கரண்ட் வந்து 1.5 ஆம்பியர் மேக்ஸிமம் வரைக்கும் இதிலேருந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் 1.5ங்கிறது நார்மலாக பண்ண முடியாது. 1 ஆம்பியருக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்திக்கலாம். 1 ஆம்பியர் லோடு வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஓவர்லோட் தெர்மல் சென்சார் ஹீட் சென்சார்ஸ் மூலமாக அதை கண்டுபிடிச்சி இம்மீடியட்டாக இந்த ஐசி அவுட்புட்டை ஆஃப் செய்துவிடும். இப்போ அடுத்தாப்பில் இந்த ஐசியுடைய ரேஞ்சை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 78 சீரீஸை பார்த்தோம்னா இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறது வந்து 7800 சீரீஸ். அதில் பார்த்திங்கன்னா 7805, 7808, 10, 12, 15, 24 அப்படின்னு 78ல் ஒரு 6 ரேஞ்சில் ரெகுலேட்டர் ஐசிஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் இந்த 78 அப்படிங்கிறது பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கிறதனுடைய கோடு. 05ங்கிறது ஃபிக்ஸ்டு அவுட்புட் வோல்டேஜ். இந்த ரெகுலேட்டருடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டாக இருக்கும். இப்போ 7808 அப்படின்னா அதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் 8 வோல்ட், அப்புறம் 10, 12, 15, 24 வோல்ட் வரைக்கும் இந்த ரெகுலேட்டர் ஐசிஸ் ஆர் அவைலபிள். இப்போ இதனுடைய இன்புட் வோல்டேஜ் ரேஞ்சை பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு 7805 ஐசிக்கு மினிமம் 7 வோல்ட் டு மேக்ஸிமம் 25 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த ரேஞ்ச் இன்புட் வோல்டேஜில் அது வந்து நமக்கு ரெகுலேட்டட் 5 வோல்ட் அவுட்புட்டை கொடுக்கும். அதே மாதிரி 8 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10.5 டு 25 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்குது. இதே மாதிரி 10, 12, 15, 24 வோல்டேஜ் ஐசிக்கும் அந்தந்த ரேஞ்சஸ் இருக்குது. இதே போல் தான் 7905ம் அதில் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ், அதில் 7905, 7908, 10, 12, 15, 24 அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவுட்புட் கரண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 ஆம்பியர் தான். ஆனால் ப்ராக்டிக்கலி நம்ம 1 ஆம்பியருக்கு டிசைன் பண்ணி கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தால 7879 சீரீஸ் ஐசியுடைய பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து கேசி அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து TO220 டைப் ஆஃப் பேக்கேஜ். அடுத்தால இன்னொன்று வந்து KCS TO220 டைப் ஆஃப் பேக்கேஜ். அடுத்தால சர்ஃபேஸ் மவுண்டிங்லேயும் இந்த SMDன்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் மவுண்டிங் டிவைசஸ், அதுலேயும் இந்த ஐசி அவைலபிளாக இருக்குது. அதனுடைய பேக்கேஜ் வந்து இந்த ரைட் சைடில் பார்க்குற KTE பேக்கேஜில் இருக்கும். அடுத்தது இப்போ இந்த ஐசியுடைய அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் அவுட்புட் ரெகுலேட்டராக எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 7805 தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கிடுங்க. இதில் வந்து ஒரு ஏசி இன்புட் வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு கொடுக்குறோம். அதுலேருந்து ஃபுல் வேவ் டிசி அவுட்புட் வருது.
அதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோன்னா பின் நம்பர் 1ல் பாசிட்டிவாக கொடுக்குறோம். கீழே பின் நம்பர் 2ல் வந்து இந்த ரெக்டிஃபைலேருந்து வர்ற கிரவுண்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ரெகுலேட்டருடைய அவுட்புட் வந்து பின் நம்பர் 3, அதில் கிரவுண்டுக்கும் அந்த பின் நம்பர் 3க்கும் மெஷர் பண்ணி பார்த்தா 5 வோல்டேஜ் அவுட்புட் கிடைக்கும். அந்த பின் நம்பர் 2 and 3க்கு ஒரு 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் அது வந்து நாய்ஸ் ஃபில்டராக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு காமன் டயக்ராம் ஃபார் 7805. இதே தான் 8, 10, 12, 15, 24 எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான், இதே கனெக்ஷன்ஸ் தான். ஆனால் இன்புட் வோல்டேஜ் மட்டும் அதனுடைய ரேட்டட் அவுட்புட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அடுத்தது நம்ம அட்ஜஸ்டபிள் அவுட்புட் வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதனுடைய சர்க்கியூட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்புட்டில் வந்து நம்ம அதே 7805ன்னு வச்சுக்கிடுங்க. இன்புட்டில் வந்து 1வது பின்னில் 5 வோல்டேஜ் கொடுக்குறோம். ஆனால் 2வது பின்னை வந்து கிரவுண்டில் கொடுக்கலை. அதை பார்த்திங்கன்னா 3வது பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் R1 R2 அப்படின்னு சீரீஸாக 2 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. R1 வந்து ஒரு ஃபிக்ஸடு ரெசிஸ்டர், R2 வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ அந்த R1 R2 உடைய மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஜங்ஷன், அதில் 2வது பின்னை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3வது பின்லேருந்து அவுட்புட் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவுட்புட்டில் ஒரு நாய்ஸ் ஃபில்டர் 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போது இது எப்படி ஒரு அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ், இந்த ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடு அவுட்புட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான். இந்த கனெக்ஷன்லேயும் அது ஃபிக்ஸடு அவுட்புட் வோல்டேஜ் தான். ஆனால் அது எப்படி வேரியபிள் அட்ஜஸ்டபிள் அவுட்புட் வோல்டேஜாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ R1 அக்ராஸ் R1, அதாவது பின் நம்பர் 2 and 3 ஆஃப் 7805ல் நம்ம ஒரு மல்டிமீட்டரையோ ஒரு வோல்ட் மீட்டரையோ வச்சு அளந்து பார்த்தோம்னா அது வந்து 5 வோல்ட் ஐசியாக இருக்கிற பட்சத்தில் அது 5 வோல்ட் இருக்கும், அது மாறவே மாறாது. ஆனால் முந்தின கனெக்ஷனில் நம்ம பார்த்தோம், ஃபிக்ஸட் அவுட்புட்டில் வந்து 2 வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் 2 வந்து R1 R2 ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல R1ல் 5 வோல்டேஜ் வரக்கூடிய அளவுக்கு இந்த 3ல் அவுட்புட்டை இந்த ஐசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு 5லேருந்து 5 and above இந்த ரெகுலேட்டர் வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டராக இருக்கிறதுனால 5 and எபோங்கிறதுனால பெரிய ரேஞ்சில் நியர்பை ஒரு 6-7 வோல்டேஜ்லாம் எடுக்கணும்னா அந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி நம்ம அட்ஜஸ்டபிள் அவுட்புட் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ரெகுலேட்டட் டுயல் பவர் சப்ளை, அதுக்கான கனெக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த டுயல் பவர் சப்ளை எங்கே தேவைப்படும்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ், அதில் வந்து 0, +15, -15 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ்க்கான பவர் சப்ளையில் எல்லாமே டுயல் பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ அதற்கு இது எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த சர்க்கியூட்டில் வந்து ஒரு 7815, ஒரு 7915. 7815 ஃபார் பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், 7915 நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். அந்த ரெண்டையும் பயன்படுத்தி +15, -15, 0, +15, -15 அப்படின்னு வோல்டேஜ் நம்ம அவுட்புட்டாக எடுக்கணும். அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு இன்புட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதனுடைய ப்ரைமரி வந்து 230 வோல்ட். அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வந்து 20-0-20 அப்படிங்கிற மாதிரி செகண்டரி வைண்டிங் வந்து டேப்டு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கிறது. அதில் சென்டர் டேப்பை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் மேலே உள்ள கனெக்ஷனை வந்து ஒரு டயோடை பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம், கீழே உள்ளது அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கோம். மேலே பாசிட்டிவாக கொடுக்கப்பட்ட டயோடிலேருந்து எடுத்து 7815க்கு பின் நம்பர் 1ல் கொடுத்துருக்குறோம். இங்கே நெகட்டிவாக, கீழே நெகட்டிவாக எடுக்கப்பட்டதை 7915க்கு பின் நம்பர் 1ல் கொடுத்துட்டோம். அந்த ரெண்டுலேயும் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் தான் நடைபெறும். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சென்டர் டேப்பிங்லேருந்து ஒரு டயத்தில் ஒரு பக்கமாக கரண்ட் போகும், இன்னொரு டைம் இன்னொரு பக்கமாக போகும். 2 டயோடு மட்டும்தான் இருக்குது, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கொடுக்கலங்கிறதுனால இதனுடைய ரெக்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு ரெகுலேட்டருக்கும் ஆஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் தான் கிடைக்கும். அதனால் 1000 MFD கெப்பாசிட்டர் 2 ரெகுலேட்டருக்குமே நம்ம எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் கொடுத்துக்கிட்டோம்.
இது வந்து அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் உள்ள டிசி பல்சேட்டிங் டிசி அவுட்புட்டை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிட்டதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது அந்த 7815 7915 ரெண்டுக்கும் 2 IN 1N4001 டயோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் என்னென்னா ரிவர்ஸ் பொலாரிட்டியில் ஏதாவது ஒர்க் பண்ண நேர்ந்தால் இந்த ரெகுலேட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. அடுத்தது 0.1 கெப்பாசிட்டர் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம். ரெண்டுக்கும் அவுட்புட்டில் கொடுத்துருக்கோம். அது வந்து நாய்ஸ் ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அவுட்புட் சைட்லேயும் 2 1N4001 டயோட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்கேஸ் ரிவர்ஸ் பொலாரிட்டி இதில் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசிஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7815லேருந்து +15 வித் ரெஸ்பெக்ட் டு அந்த கிரவுண்டு 0 வோல்ட்லேருந்து மெஷர் பண்ணால், அதே 7915லேருந்து -15 15 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு பயன்படுத்தப்படுகிற பவர் சப்ளை சர்க்யூட் ஆகும். அடுத்தால இந்த 7805ல் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் தான் இந்த ரெகுலேட்டர் ஐசியை பொறுத்த வரைக்கும். 7805 மட்டும் இல்லை, இந்த 7879 சீரீஸ் எல்லாத்துக்குமே ஹீட்டிங் தான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். அதுக்கு இந்த ஃபார்முலாவை சொல்கிறேன். முதல்ல அது என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கிடுங்க. இந்த ஐசிஸில் என்ன அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும், எத்தனை வாட்ஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஹீட் ஜெனரேட்டட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்ட் மைனஸ் ரேட்டட் அவுட்புட் வோல்ட் இன்ட்டு அவுட்புட் கரண்ட் அப்படின்னு சொல்லி இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. வாட்ஸில் கிடைக்கிறது தான் அந்த ஹீட் ஜென்ரேட்டட். அது என்ன இன்புட் வோல்ட்னா அந்த 7805 வச்சுடுங்க. ஒரு உதாரணத்துக்கு கீழே உள்ள உதாரணத்தை பாருங்கள். அதுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து 15 வோல்ட் டிசி கொடுக்குறோம். ஏன்னா அதனுடைய ரேஞ்சு வந்து நம்ம ஏற்கனவே அந்த சார்ட்டில் பார்த்தோம், 7 to 25 வோல்ட் வரைக்கும் அதில் கொடுக்கலாம். அப்போ நம்ம ஒரு 15 வோல்ட் டிசி இன்புட்லேருந்து எடுத்து அது கொடுக்குறோம். அதனுடைய ரேட்டட் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு? 7805 பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட்டு. அதனுடைய லோட் கரண்ட் வந்து 1.5 ஆம்ஸ் மேக்ஸிமம் இருந்தால் கூட நம்ம இப்போ ஒரு 0.5 ஆம்ஸ் லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வச்சுக்கணும் ஒரு கால்குலேஷனுக்கு. இப்போ அதில் எவ்வளோ வாட்ஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15 - 5 வோல்ட் இன்ட்டு 0.5 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 5 வாட்ஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகுது. 5 வாட்ஸ் ஹீட்டு அதில் ஜென்ரேட் ஆகுது. சரி, அதனுடைய லோடுடைய வாட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். லோடுடைய வோல்டேஜ் வந்து 5 வோல்ட். ஏன்னா இந்த ரெகுலேட்டருடைய அவுட்புட்டு 5 வோல்ட்டு. ஆம்பியர் வந்து 0.5 ஆம்பியர். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 2.5 வாட்ஸ் தான் அந்த லோடுக்கு. அந்த லோடு எடுக்கிற வாட்ஸ் வந்து 2.5 வாட்ஸ். ஆனால் அதனுடைய ஹீட்டாகி வீணாகிற வாட்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ். ஸோ ஹீட்டிங் ப்ராப்ளம், ஹீட்டிங் வேஸ்டேஜஸ் இந்த ஐசிஸில் பொதுவாக இருக்கும். அதை எப்படி குறைக்கலாம் அல்லது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னா, நம்ம அந்த இன்புட் வோல்டேஜ் வந்து அதனுடைய ரேட்டட் அவுட்புட் வோல்டேஜுக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி, நியர் ஆஸ் பாசிபிள் இருக்கிற மாதிரி நம்ம அதனுடைய இன்புட் வோல்டேஜை பிளான் பண்ணிக்கிட்டோம்னா அதில் வேஸ்டேஜ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேஸ்டேஜை தவிர்க்க முடியாது, ஹீட் வேஸ்ட்டை தவிர்க்க முடியாது, ஆனால் குறைத்து கொள்ளலாம். அடுத்தால அந்த ஹீட் சிங்க், இந்த ரைட் சைடில் இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி அலுமினியம் ஹீட் சிங்க்ஸ் இருக்குது. அந்த ஹீட் சிங்க்ஸை வந்து இந்த ஐசியில் கனெக்ட் பண்ணி அதோட ஸ்க்ரூ போட்டு மாட்டிட்டோம்னா ஹீட் ஆகிறப்ப அந்த ஐசியில் உள்ள காமன் அப்படிங்கிற அந்த பிளேட் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப அந்த ஹீட்டை வந்து இந்த ஹீட் சிங்க்ஸ் வந்து கூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த ஹீட் சிங்க் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், அதில் எவ்வளோ வாட்ஸ் ஹீட்டாக வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத பிளான் பண்ணி, ஏன்னா இன்புட் வோல்டேஜ்லேருந்து அவுட்புட் வோல்டேஜுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய ஹீட்டு அதுலேருந்து வேஸ்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்தால சூட்டபிள் சைஸில் ஹீட் சிங்க்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும். அதன் மூலமாக இது அதிகமாக ஹீட் ஆகி இந்த ஐசி டேமேஜ் ஆகிறதை தவிர்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 3 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசிஸை பற்றி, அதாவது லைனியர் ஐசிஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதன் மூலம் எங்களுடைய
ஒவ்வொரு புது வீடியோவும் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.